Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மீஷோ ஹவுல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற எல்லாமே வந்து 3 pieces செட் குர்த்தி செட்ஸ். ஸோ டாப் பாட்டம் அண்ட் துப்பட்டா மூணுமே வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா அண்டர் 400. எஸ், இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 5 செட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சைமல்டேனியஸாக நான் உங்களுக்கு ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காட்டும் போது அதோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் வியர் பண்ண வீடியோவுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேபி பிங்க் செட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட் கலர்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேபி பிங்க், க்ரீன், எல்லோ, ஒயிட் இந்த மாதிரி ரொம்ப லைட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லைன்ஸ் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் நெக் லைன் ரொம்பவே அழகாக எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் போட்டு லைட்டாக அங்கங்கே வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்குமே வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வியர் பண்ணவும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும். ப்ளஸ் இதோட பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மோஸ்ட்டாக எல்லாமே வந்து சம்மர் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான். எல்லாமே உங்களுக்கு வியர் பண்ணும்போது அவ்வளோ லைட் வெயிட்டடாக வந்து ஃபீல் ஆகும். பேண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செக்குடு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதே தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வியர் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்ட் சைஸ் இருந்துச்சு. ஸோ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் துப்பட்டா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர், தி ஒர்த்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு டெய்லி வியர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் வியர்ஸ், காலேஜ் வியர்ஸ்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸில் இது வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த 5 செட்ஸில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட் வந்து இது தான். செகண்ட் ஃபேவரட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு காட்டும் போது சொல்கிறேன். இப்போ செகண்ட் வந்து நம்ம ஒரு டார்க் கலர் பிங்க் இந்த குர்தா செட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி செட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்பவே ப்ளைன் நெக் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் ஒரு ப்ளைன் நாட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லி கவர்ட், பேக்லேயுமே வந்து நல்லா ஒரு ஃபுல்லி கவர்ட். ஸோ நல்லா ஒரு லென்த்தி ஸ்லீவ். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். பட் எனக்கு ஃபிட்டிங்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் அவுட் ஆஃப் 5 வந்து 4 கொடுப்பேன். இதுவே ஸ்லிம்மாக இருக்கவங்களோ இல்லை மீடியமாக இருக்கவங்களோ வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தொப்பை இருக்கிறதுனால இது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி லுக் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டாப். பாட்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். ப்ளஸ் கீழே மட்டும் இந்த எட்ஜில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து டாப்போட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேண்ட். இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். இதில் துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். இதுவுமே நல்லா ஒரு மிக்சட் கலர், டார்க் கலர்ஸ் அண்ட் லைட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்து இருக்கும். வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேராக தாராளமாக வியர் பண்ணலாம். மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு தான் வந்து அந்த தொப்பை இருக்கிறதுனால லைட்டாக அந்த ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. மேபி உங்களுக்கு தொப்பை இல்லைனா இது வந்து நச்சுன்னு இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கு நான் வந்து 4.5 வந்து கொடுப்பேன். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு டார்க் க்ரீன் கலர் குர்த்தி செட் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பர்சனலாக எனக்கு வந்து வியர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு ஃபீல், இன்னும் கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணும்போது. நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர், நடுவில் வந்து உங்களுக்கு லைட் க்ரீன்ஸ் அந்த சட்டில்டாக வந்து இருக்கும், அங்கங்கே செக்டு ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்து. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக ஒர்க் இல்லாமல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஷோ பட்டன்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சட்டில்டான லுக் வந்து இருக்கும். பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கவர்டு ஃபீல் இருக்கும்.
இதுவுமே என்னோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதே தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு பெர்ஃபெக்ட். ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக இந்த செட்டுக்கு வந்து நான் 5 கொடுப்பேன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நாட் வந்து இருக்குது. பட் அது வந்து அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ளஸ் சைஸ்னால எனக்கு வந்து இது வியர் பண்ண கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த நாடா வந்து தேவைப்படல. அது டிசைனுக்கு இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து ஒரே டிசைன் தான் வந்திருக்கும். வேறு எதுவுமே வந்து இருக்காது. பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அந்த டாப்போட இந்த பாட்டம் பார்க்கும்போது. பாட்டமும் துப்பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் சம்மர் மந்த்து தான் வரப்போகுது. மேயாக இருக்கட்டும், ஏப்ரலாக இருக்கட்டும், அந்த மாதிரி பீக் டைம்லையுமே வந்து வியர் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. அதனால் மோஸ்ட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து காட்டன் செட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். மெட்டீரியல் வைஸ் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் குர்த்தி தான். இந்த பிளாக் கலர் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல். இதுக்கு முன்னாடியுமே வந்து நீங்கள் பார்த்துக்க சான்சஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு கேரளா லுக் வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த 5ல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் அந்த பேபி பிங்க் லைட் பிங்கிஷ் இருந்துச்சுல, அது வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததோ அதை விட டபுள் த டைம்ஸ் வந்து எனக்கு இந்த பிளாக் கலர் வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அந்த சைடில் வந்து வியர் பண்ண வீடியோ போடல, அது பார்க்கும்போதே தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு கலர் வந்து பிரைட்டாக காட்டின மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி வியர் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃபான் சிந்தட்டிக் இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குமே தவிர காட்டன் கிடையாது. அது மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி குவாலிட்டி வைஸ் சூப்பர். இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளைனாக பிளாக் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி இதோட துப்பட்டா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நெட்டடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு ஒன் சைடில் வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து கழுத்தை ஒட்டி வந்து போடலாம். அந்த மாதிரி போட்டால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம டபுள் சைடு போட்டோம்னா இதோட பேட்டர்னே நமக்கு வந்து மறைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஏன்னா இதோட நெக் பேட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. ஓவராக பில்டப் தர மாதிரி இருக்குல்ல. நான் காமிக்கிறேன் இருங்க. இந்த 5லே எனக்கு தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக எனக்கு பிளாக் வந்து ஃபேவரட் கலர் தான். பட் இருந்தாலுமே இது வந்து எனக்கு என்னவோ ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு வியர் பண்ணும்போது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பட்டன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இதே கிளாத்தில் இருக்க பட்டன் ஒர்க் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஒரு காப்பர் ஷேடடில் பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க பாதி இதில். ஸோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு டாப் எண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு காப்பர் ஷேடடில் வந்து ஆக்சுவலாக காப்பர் மாதிரியும் இருக்குது, கோல்டன் ஷேடும் இருக்குது. ஸோ மிக்சட் ஷேட்னே வச்சுக்கலாம் இந்த கலரை பொறுத்த வரைக்கும். செம்ம சூப்பராக இருந்தது வியர் பண்ணும்போது பார்த்தா. இது வந்து நம்ம டெய்லி வியர் மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷன் வியருக்கும் போட்டுக்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போடும்போது கண்டிப்பாக இதை தாராளமாக போட்டுட்டு போகலாம். இந்த ப்ரைஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் லுக் வைஸ் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவுட் ஆஃப் 5 வந்து இந்த பிளாக் கலருக்கு நான் 5 தான் கொடுப்பேன். தி மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு. இதோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 வந்திருக்கும். அதே மாதிரி வியர் பண்ணும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு வியர் பண்ணும்போது நம்மளை வந்து கொஞ்சம் ஒல்லியாக காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது வியர் பண்ணும்போது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைனல் செட் வந்து பார்த்துடலாம். ஒரு டார்க் பேரட் க்ரீன் கலர். இதோட கலர் காம்பினேஷனே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். டாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பேரட் க்ரீன் கலரில் வந்து வந்திருக்கா. ஸோ இதோட இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேடடில் வந்து ராமா ப்ளூ சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஷேடடில் வந்து உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பார்க்கும்போது. இது வந்து நம்ம டெய்லி வியர்டை விட ஃபங்க்ஷன் வியர் கூட சொல்லலாம். டெய்லி வியர் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் காட்டன் தான் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாக கிராண்ட் லுக் வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து இதை ஃபங்க்ஷன் வியராகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங்குமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதே வந்து ஆர்டர் பண்ணலாம். இதோட ஷால்மே வந்து இதோட ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இதுவுமே வந்து நெட்டட் ஷால் தான். பட் இதோட எட்ஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸில். ஸோ நம்ம வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக உங்ககிட்டயுமே வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் சொல்லிட்டிங்கன்னா. ஸோ ஒரு நெட்டட் ஷால்
நல்லா ஒரு கிராண்டான நெக் லைன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும். டாப் டு பாட்டம் வந்து எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. ஃபுல்லி பிளெயின். கண்டிப்பாக இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு நம்ம 5 கொடுத்துடலாம். ஃபிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் காம்பினேஷன் தான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்னே நான் வந்து சொல்வேன். நல்லா ஒரு ஹைலைட்டடாக இருக்கும் வியர் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீஷோவில் உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கி ரிவ்யூ போடணுமோ அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதோட ரிவ்யூமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Bye bye.